ஸ்வேதாக்கா, குழந்தை எங்க காணும்? வேற யார் கூடவாவது வரானா? கார்ல இருக்கானா? குழந்தை எங்க ஸ்வேதாக்கா? இரு, ரிலாக்ஸ். எதுக்கு இப்ப இவ்ளோ பதற? ஏதோ எல்லாரும் இருக்காங்களேன்னு சீன் போடுறியா? ஏன் ஸ்வேதாக்கா இப்படி பேசுறீங்க? குழந்தைய காணும்னு கேட்டது ஒரு தப்பா? ஏதோ கொஞ்ச நாளாவே அவன் ஞாபகமாவே இருக்கு. பால் குடுக்கற நேரம் பூரா அவனையே நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் பொன்மகள் வேற, திருத்தணிக வேற இல்ல. அவனுக்கும் நான் பால் கொடுத்திருக்கேன். அவனும் என் குழந்தைதான். இதான் என் பிரச்சனை. இதே பிரச்சனைக்காகத்தான் அவனை தனியா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் சின்ன குழந்தை. அவன் எங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க? குழந்தை இப்போ சமத்தா இருக்கான். அவன் என்ன கதறவா விட்டுட்டு வந்திருக்காங்க? இங்க மட்டும் அவன் இருந்தா எப்ப பார்த்தாலும் பால் குடுக்கறேன் அது இதுன்னு ஆரம்பிச்சு அவனை தூக்கி கொஞ்சம் மொத்தமா டார்ச்சர் பண்ணி எல்லாரும் வேடிக்கை மட்டும் பாக்குறீங்க. குழந்தைக்கு பாலை கொடுக்காம மோரா கொடுப்பாங்க? குழந்தைக்கு பால் கொடுக்க துப்பு இல்ல, பேச்சு வேற. நல்லதை தான் நாங்க பண்ணிருக்கிறோம். ஏதோ கெடுதல் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிற. எல்லாம் புரிஞ்சுட்டு பேசுறியா, புரியாத மாதிரி பேசுறியா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். சரி, நான் இப்ப புரியாதவளாவே இருந்துட்டு போறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏன் குழந்தை அவனுக்கு என் மேல பிரியம் வரணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எப்ப பார்த்தாலும் பால் குடுக்கறேன்னு அவனுக்கு பாலை ஊட்டல. உங்களுக்கு அவனை அடிமையாக்கிடலான்னு அடிமத்தனத்தை தான் அவனுக்கு ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுதான் சின்ன அத்தை வீட்டுக்கு நான் அவனை கூட்டிட்டு போனேன். என்னடா அத்தை கூட ஆசிரமத்துல போய் இருக்கேன்னு சொல்லிட்டு சின்னத்த வீட்டுக்கு போயிட்டேன்னு பாக்குறீங்களா? நான் தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ண. திருத்தணிக இப்போ என்கிட்ட அவன் நல்லாவே பழகிட்டான். என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகி என் முகத்தை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டான். அதே மாதிரி முட்டி பாலுக்கும் பழகிட்டேன். சிறப்பு. ஒவ்வொரு தாய்மாரும் ஒன்னா பார்த்துதான் குழந்தை எப்படி வளர்க்கறது கத்துக்கணும். விளங்கிடும். இந்த பேச்சுக்கெல்லாம் அரல்றவ நான் இல்ல. இப்போ சின்னத்த கிட்ட அவன் நல்லாவே ஒட்டிக்கிட்டான். இப்ப மட்டும் நான் இங்க அவனை கூட்டிட்டு வந்தா மறுபடியும் தாய்ப்பால் கொடுக்கறேன் அது இதுன்னு ஆரம்பிச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. அதனாலதான் அவனை அங்கேயே விட்டு வச்சிருக்கேன். என்ன ஸ்வேதாக்கா, சின்ன குழந்தை. எப்பவுமே அதுக்கு அம்மா பக்கத்துல இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஸ்வேதாக்கா இப்படி அவனை தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க? நான் உங்களை இனிமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அவனை கூட்டிட்டு வந்து உங்க கூடவே வச்சுக்கோங்களேன். இங்க பாரு, அத பத்தி நீயே இவ்ளோ கவலைப்படுற? எனக்கு என் குழந்தைய பாக்கணும்னா நான் போய் பாத்துட்டு வருவேன். அவன் ஒன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்கான். நீ இதெல்லாம் எனக்கு சொல்லி தர வேண்டியதில்ல, நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா, நீ எதுக்கு இவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? அதுவும் இவ்வளவு மாதிரி ஆள்கிட்ட இதெல்லாம் தேவையா? விடு வெண்ணிலா. விட்டுருங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என்னால முடியல கலை. திருத்தணிக வரலன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு இன்னும் புரியாத வருத்தம். ஏதோ என் உயிர் எடுத்துட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. சரி விடு, கவலைப்படாத. பாத்து பாத்து மொத்த பேரும் என்ன கண்ணாலேயே எரிச்சிடாதீங்க. என்ன மாமா, என்ன பார்க்காம அப்படியே வாட்டத்துல உடம்பு கொஞ்சம் இழைச்சிட்டு மாதிரி தெரியுது. கண்ணு தெரியலையா? கண்ணாடி போட்டுக்கோ, சோடா போட்டு அப்போ தெரியுதான்னு பார்ப்போம். நிம்மதியா இருக்கிறேன். ஒரு சுத்து ஏறி இருக்கேன், தெரியுதா? இந்த அம்மா இல்லாம இழைச்சிருவாங்களாம். நான் மட்டும் இல்ல, வீடே சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வந்து தொலைஞ்சிருச்சு கிருமி. கொரோனா வேவ் 1 போயிடுச்சு நினைச்சோம், வேவ் 2 வந்துருச்சு. இந்த கொரோனா கிருமியோட சேர்த்து ஒன்னையும்
முடிச்சிடலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? அத மொத்தமா கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற யாரையும் சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். என்ன தவிர என்னை சுத்தி இருக்கிற யாரும் சந்தோஷமாவே இருக்க முடியாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. உன் மைண்ட் வாய்ஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. நீ என்ன யோசிக்கிறன்னு தெரியுது. நடக்காது. அப்படியா? இந்த மாதிரி நீ போட்ட வேஷம், உன் பிளானு எதுவுமே வேலைக்காகாது. இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாக்குறியா மாமா? இப்போ நான் மனசளவுல முழுமையான பலத்தோட திரும்பவும் பல பிளானோட வந்திருக்கேன். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் என்னோட போராட்டம் முடியவே முடியாது. அதுக்கு முடிவே இல்ல. நான் நினைச்சது அடையிற வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன். நீ அடங்கவே மாட்டேன்றது ஊருக்கே தெரியுமே. பிசாசு, பிடாரி. ஹாய்டி. டாக்டர் சொன்னதை கேட்டு சிம்ரன் டிஸ்டர்ப் ஆயிருப்பாளா? ரெண்டாவது கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஒன்னும் புரியலையே. கார்த்தி, என்ன கார்த்தி, மாமா சொன்னதே நினைச்சு ஃபீல் பண்றியா? கவலைப்படாத கார்த்தி, டாக்டர் தான் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி உனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல. மாத்திரை எடுத்துக்கிறதுலாம் மாமாக்கு தெரியாதுல்ல, அதான் யதார்த்தமா அப்படி பேசியிருப்பாரு. நீ அதை நினைச்சு வருத்தப்படாத கார்த்தி. ஆஹா, கதை உல்டாவா போகுது போல இருக்கே. ஓகே ஓகே கார்த்தி, நீ தப்புச்சடா. சரி விடு, என்ன பண்றது? அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டா வேலைக்கு ஆகுமா? அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். உன்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் ரிப்போர்ட் அப்புறம் தரேன்னு சொன்னாங்கல்ல, மெயில் பண்ணிட்டாங்களா? ஏய், பாத்து பாத்து கார்த்தி, பாத்து. என்னாச்சு? ஒண்ணுல நீ என்ன கேட்ட? ரிப்போர்ட்டா? அதை இன்னும் அனுப்பல. அதை விடு. அதான் அவங்க பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ரிப்போர்ட்லாம்? ஐயோ, அப்படிலாம் விடக்கூடாது. ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் தெரியுமா? அடுத்த தடவை போகும்போது டாக்டர் நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா, உங்க ரிப்போர்ட் எங்கன்னு நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அதனால நம்ம கண்டிப்பா வாங்கிடணும். நான் வேணா போன் பண்ணி கேட்கட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நானே கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி தானே, இதோ எடுத்துட்டு வரேன். அப்பாடா, தப்புச்சோம். அண்ணன் பேசுனதுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. நல்ல வேலையா பிரச்சனை நமக்குன்னு மாத்தி சொன்னது நல்லதா போச்சு. கார்த்தி, வாழ்க்கையிலே பண்ண புத்திசாலித்தனம் இதான். வேலையா அந்த ரிப்போர்ட் எடுத்து எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஒளிச்சு வைக்கணும். எங்க வைக்கிறது? என்னடி
ஸ்வேதா, அப்புறம் நேத்து வரைக்கும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தோட அப்டேட்டும் உங்க மூலமா வந்துச்சு. இன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு விஷயம் தான் விட்டு போச்சு. நீ வர்றதுக்கு முன்னாடி தான் மருது சார் கார் புக் பண்ணியிருந்தாரு. மருது சாரா? ஆனா நீ பேசினதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சார் போட்டியே. அது அது வந்து கூப்பிட சொல்லி வற்புறுத்துனாங்க. அதான் அது பழக்கமாயிடுச்சு. இனிமே நான் அண்ணனை கூப்பிடுறேன், சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ஏய் நிறுத்து, தலைய போய் சுரிஞ்சுக்கிட்டு. என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, அது மருதன் ஒரு விஷயம் சொன்னாரு. அத உன்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஓய், நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறதே என்னாலதான். அப்படி இருக்கிறப்போ என்கிட்டயே நடந்த விஷயங்களை நீங்க இப்ப மறைக்கிறீங்க. என்ன ஸ்வேதா இப்படி கேட்டுட்ட? நாங்க எப்பவுமே உனக்கு விசுவாசிங்க தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. உன்னை பத்தி அவர் தப்பா பேசுனதுனால சொல்றதுக்கு தயங்குறோம். அத கேட்டுட்டு நீ ஒண்ணு கோவப்படக்கூடாது. பரவாயில்ல, சொல்லு. இல்ல, மருதனை எங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொன்னாருன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பணத்துலயும் அந்தஸ்துலயும் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிட்டேன். இனிமே வேற யாருக்கும் கீழ்ப்படிஞ்செல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது, எடுபடியெல்லாம் இருக்க மாட்டேன். ஸ்வேதா கூட இனிமே நான் சொல்ற வேலையை தான் செய்யணும்னு சொன்னாரு. குட், வெரி குட். நல்ல முன்னேற்றம் தான். இது நான் ரொம்ப பாராட்டுறேன். இத நீ சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டியா? நான் கூட கேட்ட உடனே உனக்கு பயங்கரமா கோவம் வரும்னு நினைச்சேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஸ்வேதா. அதனாலதான் நான் கொஞ்சம் தயங்கி தயங்கி சொன்னேன். மத்தபடி என்ன பொறுத்த வரைக்கும் இதுல 2 விஷயம் தோணுது. மருது வீட்டுக்குள்ள இப்படி கலாட்டா பண்ணி எல்லாரோட கண்ணையும் விரல விட்டு ஆட்டுறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல என்ன அவர் சாதாரணமா நினைக்கிறதும், அவர் சொல்ற வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் 1000 இருந்தாலும் மருது ஒரு எடுபடிதான். காசு இருந்தா போதுமா? இங்க இருக்கணும். இங்க இருந்தாதான் எத்தனை சம்பாதிச்சாலும் அதை காப்பாத்திக்க முடியும். சரி, இப்போ மருது சொன்னதை என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் சொல்றத கேளுங்க. ஆனா இது மருதுக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டோம். எங்கேயாவது பக்கெட் பிரியாணிக்கும் சிக்கனுக்கும் ஆசைப்பட்டு உளர்னு தெரிஞ்சது தெரியும்ல என்ன பத்தி? ஐயோ, சத்தியமா சொல்ல மாட்டேன் ஸ்வேதா. என்னவா இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பா அதே மாதிரி நடந்துக்கிறேன் நானு. இந்த நிமிஷத்துல இருந்து மருதுக்கு நானும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போறேன். வெளியில இருந்து பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தெரியணும். ஆனா பின்னால இருந்து குழி பறிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரு 3 படி மேல ஏறினா 4 படி சறுக்கணும். ஆனா நாம தான் பண்றோங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. புரியுதா? நல்லாதான் இருக்கு. ஆனா ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஏன் பண்ணணுமா? அப்படி பண்ணாதான் மருதுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? சரி ஸ்வேதா.
அப்புறம் ஸ்வேதா ரொம்ப பசிக்குது. நீ வர்றதுக்கு முன்னாடிதான் பீஸா ஆர்டர் பண்ணலான்னு மருதநாட்ட காசு கேட்கலான்னு இருந்தோம். இப்பதான் நீயே வந்துட்டியே, உன் கார்டை கூட பீஸா ஆர்டர் பண்ணலாம். ஏய் சிப்ப, நானே இப்போ நம்ம வீட்டோட மிகப்பெரிய முக்கியமான அந்தஸ்துல உயர்ந்த மருது கிட்ட தான் காசு வாங்கி சாப்பிடலான்னு இருக்கேன். எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. நான் சொல்றது மட்டும் நீ செய். சொல்றது உனக்கு புரிஞ்சிடுச்சா? சூப்பர், உடனே ரெடி பண்ணிடுறோம். நீ சொன்ன மாதிரி சொதப்பாம செஞ்சிடுறோம். செஞ்சிருங்க. கிளம்பு. வா போலாம். மருது, நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஷப்பா, ஹலோ, ஸ்பீக்கிங். ஐ மருதோ. ஆமா சார், நீங்க கொண்டு வந்து காட்டீங்களா அந்த மாடல் காரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல என்ன கலர் நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த டீட்டெயில நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். எப்போ சார் எனக்கு டெலிவரி கிடைக்கும்? ஓ, 3 daysலயா? ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபைன் ஃபைன் ஃபைன். 5 lakhs தானே சார்? நோ ப்ராப்ளம் சார். இந்த 5 lakhsலாம் நமக்கு 500 மாதிரி சார். ஒரு 2 daysல கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே ஓகே. பாஸ், பயங்கர சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, இப்பதான் அந்த கார் டீலர்ட்ட பேசினேன். அவங்க அந்த மெயில் அனுப்பின கார் மாடல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிட்டேன். என்ன கலர் வேணுங்கிற டீட்டெயிலும் வாட்ஸ்அப் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அந்த சந்தோஷம் தான். நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க. நாங்களும் ஒரு நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். என்னங்க பாஸ் கிஃப்ட்? என்ன இவ்வளவு பெருசால இருக்கு? உள்ள என்ன இருக்கு? என்ன பாஸ், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அத வாயால சொன்னா சர்ப்ரைஸ் போயிடும்ல. அப்படிங்கிறீங்க? பிரிச்சிருவோம். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல, பேப்பர் பேப்பரா வருது. எடுங்க பாஸ், எடுங்க. அவசரப்பட்டா எப்படி?